உங்கள் குழந்தை விடுமுறையில் நேரத்தை செலவிடும்போது, அவர்கள் விரும்பும் விஷயங்களை செய்யும்போது, அவர்களின் மனதில் எந்த வகையான எண்ணங்கள் இருக்கின்றன? கல்வி ஒரு பணி அல்ல, அது ஒரு ஆர்வமாக இருக்க வேண்டும். ஆனால், உங்கள் குழந்தைக்கு அதை எப்படி ஊக்குவிக்க முடியும்? வணக்கம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் அவர்களை நல்ல கல்விக்காக ஊக்கப்படுத்த விரும்புகிறீர்களா? அதற்கு வழி இருக்கு. இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு கல்வி பற்றி உண்மையாக பரிசுத்தமான ஆர்வத்தை உருவாக்குவது எப்படி என்று நாம் பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையில் கல்வி என்பது மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் கல்வி உங்களுக்கு மிகுந்த அழுத்தம் தரக்கூடும். பெற்றோர்கள் இந்த பிரச்சனையில் மிகுந்த கவலைகளை சந்திக்கின்றனர். அதே சமயம் குழந்தைகள் சரியான தூண்டுதல்களுடன் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும். அதனால் இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைகளை நல்ல கல்விக்காக எப்படி ஊக்குவிப்பது என்று பார்ப்போம். உங்கள் குழந்தை பள்ளி பாடங்களை சுவாரஸ்யமாக கற்றுக்கொள்ளும் வகையில் அவளை ஊக்குவிப்பதற்கான ஒரு உதாரணத்தை நீங்கள் கூற முடியுமா? சிலருக்கு கல்வி ஒரு பணி போல் தோன்றும். ஆனால் இது உண்மையில் அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். குழந்தைகளுக்கு ஆர்வத்தை எப்படி உருவாக்குவது என்பதுதான் மிக முக்கியம். அதற்கான முதன்மை வழி அவர்களுக்கு அந்த விஷயத்தை ரசிக்கும்படி செய்ய வேண்டும். ஒரு பெற்றோர் தனது குழந்தையின் சிறந்த திறன்களை எவ்வாறு கண்டறிந்து அதை ஊக்குவிக்க முடியும்? உங்கள் குழந்தையின் தனிப்பட்ட திறன்களை புரிந்து கொள்வது மிக முக்கியம். உதாரணமாக, அவருக்கு விருப்பமான வண்ணங்களுடன் விளையாடுவதை கொஞ்சம் நேரம் செய்துவிட்டார் என்றால், பின்னர் கணித பாடத்தில் ஊக்கமளிக்க முடியும். விளையாடுவதற்கு கொஞ்சம் நேரத்தை அவருக்கு கொடுத்து, பின்னர் படிப்பில் கவனத்தை செலுத்த சொல்லலாம். குறைந்த நேரத்தில் அவர்களின் திறன் வெளிப்படும். நீங்கள் உங்கள் குழந்தைகளிடம் எவ்வாறு உறுதியான நம்பிக்கையை உருவாக்கி அவர்களை ஊக்குவிக்க முடியும்? நம்பிக்கை என்பது ஒரு குழந்தையின் உள்ளார்ந்த உணர்வு. அவர்களுக்கு உங்களிடம் நம்பிக்கை வைத்தால் அவர்கள் சிறந்த முறையில் செயல்படுவார்கள். அவர்களை ஏதாவது கடினமான விஷயங்களை கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் இதைச் செய்ய முடியும் என்று ஊக்கப்படுத்துங்கள். உங்கள் குழந்தை சிறிய வெற்றியை அடைந்ததும் அதை நீங்கள் எவ்வாறு கொண்டாடுவீர்கள்? உங்கள் குழந்தையின் வெற்றிகளை பாராட்டுவது மிக முக்கியம். அவர்களுடைய சிறிய வெற்றிகளுக்கும் பெரிதாக நாம் புகழ்வது அவசியம். உங்கள் குழந்தைகள் எத்தனை சிறிய முயற்சிகள் எடுத்தாலும் அவர்களுக்கு பாராட்டுகளை வழங்குங்கள். இது அவர்களுக்கு அழுத்தங்களை தவிர்க்க உதவும். நேரத்தை திட்டமிடுவதில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த வகையான உதவிகளை வழங்குகிறீர்கள்? கல்வி என்பது நேரத்தை நிர்வகிப்பதன் கலை. உங்கள் குழந்தைக்கு எந்த நேரத்தில் பாடம் படிக்க வேண்டும், எந்த நேரத்தில் விளையாட வேண்டும் என்பதை தெளிவாகச் சொல்லுங்கள். நேரத்தை பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு சீரான படிப்பினைகளை வழங்கும். உங்கள் குழந்தை உங்கள் முன்னிலையில் உரையாடும்போது நீங்கள் அவர்களிடம் எவ்வாறு அணுகவும் அவர்களது கருத்துக்களை மதிக்கவும் செய்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் திறம்பட உரையாடுவது மிகவும் முக்கியம். அவர்களது கருத்துக்களை கேட்டுக்கொள்வது அவர்களின் கல்வி பாதையில் ஒரு முக்கியமான பகுதியாகும். அவர்களின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்கு அதற்கான மதிப்பு மற்றும் பரிசீலனை வழங்குங்கள். ஒரு பெற்றோராக நீங்கள் உங்கள் குழந்தைகளின் கற்பனையை எவ்வாறு ஊக்குவிக்கின்றீர்கள்? கற்பனை என்பது படிப்பதற்கான மிகவும் முக்கியமான கருவியாகும். உங்கள் குழந்தைகள் படிப்பின் மேல் ஆர்வத்தை அதிகரிக்க அவர்கள் கற்பனைகளை ஊக்குவிக்க வேண்டும். புத்தகங்களை படிப்பதன் மூலம் அவர்கள் புதிய உலகங்களை காண்கிறார்கள், புதிய எண்ணங்களை உருவாக்குகிறார்கள். அவர்களின் கற்பனையை ஊக்குவிப்பது அவர்களது கற்பனை திறனை அதிகரிக்க உதவும். பெற்றோராகிய நீங்கள் பின்பற்ற வேண்டிய 7 அடிப்படை கல்வி ஊக்கம் பற்றிய வழிமுறைகள் இவை. உங்கள் குழந்தைகள் வெற்றிக்கான அடித்தளத்தை அவர்களுக்கு வழங்குங்கள். அவர்களை ஒரே நேரத்தில் உறுதிப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் செய்யுங்கள். நீங்கள் குழந்தைகளுக்கு மட்டுமின்றி அவர்களுடன் ஒரு இணைப்பை வளர்க்க அவர்களது பரிசோதனைகளை புரிந்து கொள்ள உதவும். இதனுடன் அவர்கள் அழகான கல்வி பாதையில் முன்னேறுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியிருந்தால் உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்க. மற்றவர்களுடன் பகிரவும். மேலும் அதிரடியான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.